ராஜீவ் கொலை வழக்கில் விசாரணை எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து பதிலளிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர் பிரபுவிடம் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், இன்னைக்கு வழக்கு விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான கேள்விகளை சிபிஐக்கு விதித்திருக்கிறது? 1999 உச்சநீதிமன்றம் அங்கே உள்ள ட்ரையல் கோர்ட்டில் வந்து சிபிஐ வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் விசாரணை நடத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 99 அவங்க அங்கே அந்த அப்ளிகேஷன் மூவ் பண்ணும்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த 26 பேரோட வழக்கு முடிஞ்சு 7 பேரை பேரறிவாளன் உட்பட 7 பேரை வந்து ஆல்ரெடி கன்விக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ரீஓப்பன் பண்ணுறாங்க. எதுலன்னா கூட்டு சதி கான்ஸ்பிரசின்ற ஆஸ்பெக்டில் நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதே கான்ஸ்பிரசியில் தான் பேரறிவாளனும் தண்டனை பெறப்பட்டிருக்காரு. அதனால் பேரறிவாளன் ஒரு மனுவை 2015 டெசிக்னேட்டட் டடா கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. என்னென்னா இந்த 99 2015 வரைக்கும் என்ன நடந்திருக்கு, 16 வருஷமாக அந்த விசாரணையில் என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாரு. அவங்க வந்து நீ வந்து இந்த வழக்கோட குற்றவாளி, உனக்கு நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. உயர்நீதிமன்றம் போகிறோம், உயர்நீதிமன்றமும் டிஸ்மிஸ் பண்ணுது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் அதே தான் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இந்த வழக்கில் 17 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குன்னு கேட்குறது வந்து ஒரு தார்மீகமான கேள்வி. அதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் கவுண்டர்னு ஒரு 300 பக்கத்துக்கு அவங்க இன்றைக்கி கவுண்டர் ஃபைல் பண்ணாங்க. அந்த 300 பக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, இதை பற்றி கேட்குறது, இதை பற்றி யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது, இது மெயின்டெனபிளே கிடையாதுன்றதான் சிபிஐயோட வாதம். மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி உருவாக்கப்பட்டதுக்கு 2 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 17 ஆண்டுகள் அதை இது பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காங்க. அதனால் இவர் என்ன மணிந்தர் சிங்னு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்பியர் ஆனவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்கள், வெளிநாட்டு உளவு நிறுவனங்களை சேர்ந்தவங்களும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. லெட்டர் ஆஃப் ரெகுலேட்டரி இப்போ அனுப்பிச்சிருக்கோம், சிலது இன்னும் ரிப்ளை வரல அப்படின்னா ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு எவ்வளோ நாள் தான் காலம் எடுத்துக்குவீங்க? ஏன்னா 17 ஆண்டுகளாக உங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலைன்னா இனிமேல் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? இது ஒரு இந்த நாட்டிலோட ஒரு ரெப்யூட்டடான மரியாதைக்குரிய ஒரு நிறுவனம், சிபிஐ போன்ற நிறுவனங்களே இப்படி புலன் விசாரணை செய்கிறேன்ற பேரில் 17 ஆண்டுகள் இழுக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, ஒன்றுமே நடக்கலான்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. சரி, என்ன நடந்திருக்குன்றதை எங்களுக்கு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 விஷயங்கள் அவங்க மனசில் வச்சுக்கிறது என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் பேரறிவாளன் போட்டிருக்க வழக்குக்கு பேரறிவாளனுக்கு எந்த உரிமையும் இல்லை, அந்த மாதிரி போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விசாரணை ராஜீவ்காந்தி கொலைக்கான விசாரணை கூட்டு சதியான விசாரணையில் எந்ததுமே பேரறிவாளனுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க போகிறதில்ல அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, அதை நீங்கள் இன்றைக்கி நம்ம அதை முடிவு பண்ண முடியாது, விசாரணையோட முடிவில் தான் எதுனாலும் தெரியும். அதனால் அந்த இதை பற்றி நீங்கள் தயவுசெய்து இப்போ சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. 2வது வந்து இந்த 17 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதை வந்து சீல்டு கவரில் நாங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோன்னு இருக்காங்க. ஆகஸ்ட் 16 ஃபைனல் ஹியரிங்க்கு மேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.